பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நீ மடிய விரும்புகிறாயோ? பாவமுன் உயிரை எடுப்பதற்கு யமதூதர்கள் என்ன? அந்த யமனை இங்கு வருவதற்கு என் அனுமதியைத்தான் கேட்பான். நீ மடிய வேண்டிய நாள் நான் அனுமதிக்கும் நாள். சுந்தரி, நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய், மோகன ராவணனை அல்ல. உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ? ஊரை கெடுத்து பாவம் புரிகின்றாயே, அது உன்னை பழி தீர்க்கும் ஒரு நாள். நல்லவனாக நட. வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையால். தெரிந்து கொள், சக்தியை தப்பு வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது. சக்தி தூய நெருப்பு. நீ பெற்ற சக்தி தப்பு வழியில் ஏங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி. உன் நாணங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சனை. ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமானியம் அல்ல அவள். அறிவில்லாத மூடனே, உன் பாப எண்ணங்களால் மாசுபடிந்த உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய். அதற்குரிய சரியான தண்டனை பெறப்போகிறாய். பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பாணத்தால் நாளை நீ மடிந்து விழ்வாய் தரையில். அப்பனின் ராஜ்யமே அவனுக்கு இல்லையே, முடியிழந்து அலைகிறானே. அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல. ராஜாங்க மாளிகையில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாதே. அப்படி போக விட மாட்டேன். சொப்பனங்கள் உன் விழியில் இலங்கேஸ்வரனின் பெருமையை காட்டட்டும். அவன் அதிகார அற்புதங்களைக் கண்டு உன் விழி திறக்கட்டும். அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறர்க்கரிய பாக்கியம் உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன். இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்தது, அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிறது. நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேனைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும். பதவி, அரசு, ஆளுமையின் திமரால் நெருக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய்? அதர்மம் நீடித்து நிலைக்காது. மாசற்ற அவர் மாண்புள்ள வீரர். இந்த உலகத்து செல்வம் அனைத்திலும் சிறப்பு மிக்கவர். அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை குள்ள நரினி. திருடனை போல என்னை தனியாக இருந்த போது கடத்தி வந்தவன் நீ. நீயும் ஒரு ஆண்மகனா? உனக்கு நாடும் ஒரு கேடா? உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள். உன் முன்னோரை பழிக்கிறேன், உன் குலத்தை பழிக்கிறேன். ஒரு முறை அல்ல 1000 முறை நிந்திக்கிறேன். பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமிரா? அளவுக்கு மீறும் உன்னாவை அறுத்தெறிந்து விடுவேன். கோபிக்கும் ராவணனை காமுகனாக்கி நீ வலுவிழக்கச் செய்து விட்டாய். அதனால் தான் கைலை மலையை தூக்கியவன் காதல் பிச்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன். பேரழகியே, உனக்கு இதயமே இல்லையே. இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார். இலங்காதிபதி தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார். இன்றே இலங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு தெரிவிக்காது. எழுந்திரு, வா என்னுடன். வராதே பாவி, இந்த புல்லை நீ தாண்டி வர நினைக்காதே. மனிதையே, ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார்? தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய்? சுந்தரி, காமதேவன் மோகமெனும் பாணத்தால் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார். நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாயா? உண்மையே அக்னி அல்லவா? இது இழிந்ததல்ல. சத்திய பத்தினியின் நெஞ்சில் கசிந்த கண்ணீர் தந்த அக்னி பானங்கள். இந்த சேதையின் கற்பு கனலை இது உன் மீது உமிழும். இது அபலைக்கு பாதுகாவல், அநீதியாளனுக்கு இருபக்க கூர்வாள். என் மனது, வாக்கு, செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர். மாதா அனுசியா, இதிலே இருந்து பாவியை தடுத்துடு. தாண்டி வந்தால் எரித்து விடு. சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே. சீதே, இந்த புல்லை நம்பாதே.
புவனங்களையே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு. இல்லையேல் உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் என் அந்தப்புரத்திற்கு. வா. தொடாதே. நான் உன் மனம் பேசுகிறேன். நலகுபேரன் சாபம் மறந்து விட்டதா? கொடியவனே, என் மனைவியை நெறிகெட்டு பாழாக்கினாய். பாவி, சாபமிடுகிறேன். இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும். சீதே, இன்பமே உன்னை பூஜிக்கிறேன். அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை. நாளை நீ இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாய். அந்த முறையில் இந்த அடிமைகளின் முன்னே உன்னை அவமதிக்க மாட்டேன். இன்றிலேயே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும். ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன். 1 வருடம் விட்டு வைக்கிறேன். நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்தப்புரத்திற்கு வந்துவிடு. இல்லையேல் சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமளாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள். காவல் பணியாளர்களே, கவனமாக இருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது. அவளுக்கு வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆடைகள், அணிமணிகள் கேட்டதை கொடுங்கள். இது எனது நிரந்தர ஆணை. சீதை வரப்போகும் புதிய மகாராணி. அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள். எப்படியாவது அவளை வழிக்கு கொண்டு வந்து விடப்பார். பயம் காட்டு அல்லது பாசம் காட்டு. அன்பு, ஆசை, அரட்டல், மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிப்படுத்துவதற்கு செயல்படு. மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்பச் செய்தி எனக்கு எட்ட வேண்டும். எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன். தங்கள் ஆணைப்படியே மன்னா. அடி வனதேவி, உன்னிடம் பேசிவிட்டு போனாரே மாமன்னர் ராவணன், அவர் கைலை சிவனை விட வலிமை மிகுந்தவர். அடி பேதாய், பைத்தியமா? என்னதான் நினைத்தால் இலங்கை வேந்தனை? அடி, எங்கும் இருக்கும் எழிலரசி அத்தனை பேர்களும் வரிசை வரிசையாக இலங்கை வேந்தனின் வாசலிலே அவர் கண்பட ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். பிடிவாதம் பிடிக்காமல் இலங்கை வேந்தனை ஏற்றுக்கொள். இல்லையானால் உன்னுடைய இந்த மேனி தோலை உரித்து நாங்கள் உணவாக சமைத்து விடுவோம். உனக்கு ராமனும் இல்லை, ராவணனும் இல்லை. என்ன சொல்கிறாய்? அடி காத்யாயினி, காளிந்தி, காலமுகி, இப்படியெல்லாம் சொல்லுவதால் இவள் வழிக்கு வரமாட்டாள். நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன். போங்கள், நீங்கள் போங்கள். தேவி சீத்தை, உத்தமியருள் உத்தமி நீ. உன்னுடைய மன உறுதியைக் கண்டு நான் உன் பக்தையாகிவிட்டேன். திரிசடை என் பெயர். என்னை நம்பு. உண்மை சேவகி நான் உனக்கு. காரணம் ஏன் பரிவு என்னிடத்தில்? ஏன் என் மீது இந்த அக்கறை உனக்கு? ஏன் நீயும் ஒரு அரக்கி இல்லையோ? நானும் ஒரு அரக்கிதான். பெண்ணே, அரக்கரிலுமே பரிவு உண்டு, இரக்கம் உண்டு, மென்மையும் உண்டு. பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள். கொஞ்சம் சாப்பிடு. முடியாது என்கிறேனே. நீ சின்ன குழந்தை இல்லை. உண்ணாதிருந்தால் உயிர் ஏது? இங்கே வேதனைப்பட்டு நான் வாழ்வது எதற்காக? என் உயிர் போவதே நிம்மதி. சொல்லாதே, சிந்தி. கண்ணீரை துடைத்துக்கொள். துன்பத்தில் துவளுவதா ரகுவம்ச மருமகளுக்கு கணவனே உயிர் இல்லையா?
நீ எந்த கருத்தில் சொல்கிறாய் திருசடை? அண்ட புவனங்களுக்கும் அவரை கதி. என் புருஷன் அல்லவா அவர்? நல்ல இதயங்கள் அவரை நாடுகின்றது. நீ இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறாய், அப்புறம் சாவதே நிம்மதி என்று ஏன் சொல்கிறாய்? ஒரு பாவி உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறான். அவன் அழிந்து போவதை நீ காண வேண்டாமா? சற்று சிந்தித்துப் பார். நாளை ஸ்ரீராமன் பெரும் போர் நிகழ்த்தி ராவணனை போரில் ஜெயித்தால் அது யாருக்காக, யாரை காப்பாற்ற? உன்னை இழந்தால் அவன் நிலை என்ன? தன் அன்பு மனைவி சீத்தை என்பவள் இறந்தாள் என்று கேட்டால் அவனுடைய ஆர்வமும் வலிமையும் வீணாக்க நினைக்கிறாயோ? துயரம் மனைவியின் பொறுப்பிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறதோ? தப்பாக நினைக்காதே. தலைவன் வரப்போகிறான் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிரு. அதற்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு. அரண்மனை சோறு எனக்கு ஏற்றதல்ல. இந்த பாவியின் நிழலில் இருக்க எனக்கு எரிச்சலாயிருக்கிறது. என் புருஷன் மனத்திலே காயும் கிழங்கும் தின்னுகிறார். இப்போது சொன்னது உன் பண்பை காட்டும் பேச்சு. மனம் கலங்காதே. உனக்கு காயும் கிழங்கும் நான் தருவேன். எங்கிருந்து? இங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். விபீஷ்ணன் என்ற எளியவர். அவரை கேட்டு அவருக்கு தெரிந்த தபசிகளிடத்திலிருந்து ஆகாரம் கொண்டு வருகிறேன் மகளே. மகளா? ஆம் மகளே, மகள் என்று எனக்கு இல்லை. நல்ல லட்சியம் கொண்ட உன்னை பார்த்தவுடன் தாயின் உணர்வு வந்தது. அம்மா.